தொடர்ந்து கோவை சூலூரிலிருந்து செய்தியாளர் நவமணிகண்டன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் நவமணிகண்டன், இந்த போராட்டம் தொடர்பான மேலதிக தகவலை நீங்க பதிவு பண்ணலாம். கோவை மாவட்டம் கனியூர் சுங்கச்சாவடியில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் சுங்கச்சாவடி முற்றுகை போராட்டமானது நடைபெற்று வருகிறது. சுங்கச்சாவடி கட்டணத்தில் வழிப்பறி கொலை நடப்பதாக இந்த முற்றுகை போராட்டமானது நடைபெற்று வருகிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. கோவையில் கோவை உமர் மாநில பொருளாளர் மனிதநேய மக்கள் கட்சி அவர் தலைமையில் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. சுமார் 500க்கும் மேற்பட்ட மனிதநேய மக்கள் கட்சியை சார்ந்த தொண்டர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். கோவை கனியூர், அதாவது இது கோவை கொச்சின் பைபாஸ் என கூறப்படும் இந்த கனியூர் டோல்கேட்டில் சுமார் நாள்தோறும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் கேரளா மற்றும் இதர மாவட்டங்களுக்கு சென்று வருகிறது. இந்நிலையில் இங்கு இருக்கக்கூடிய சுங்கச்சாவடியில் அதிக அளவு கட்டணங்கள் வசூலிக்கப்படுவதால் பொதுமக்கள் பெரும் இன்னலுக்குள்ளாகின்றனர் என்ற கோஷ முழக்கங்களுடன் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசார்கள், வஜ்ரா வாகனங்கள் மற்றும் தடுப்புகளை தாங்கிய போலீசார்கள் உள்ளிட்டோர் இந்த போராட்டத்துக்கு, முற்றுகை போராட்டத்திற்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். முற்றுகை போராட்டம் நடைபெறும் பட்சத்தில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்வதற்காக வாகனங்களும் இங்கே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு நபர் இந்த போராட்டத்தில் மயங்கி விழுதலால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சுங்க சாவடி வழியாக வரக்கூடிய வாகனங்களை தடுத்து நிறுத்துவதாக சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் போலீசார் அவர்களை கலைந்து செல்லுமாறு உத்தரவிட்டதன் பேரில் அவர்கள் கலைந்து சென்றார்கள். தற்போது இப்பகுதியில் சிறிது பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி நவமணிகண்டன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.